ஹலோ ப்ளீஸ் வெல்கம் டு கேகே. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோன்னா டும் 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 சவுண்ட் டவர். அதாவது இந்த டவர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் வந்து ஒரு பிளேயர் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இன்றைக்கி நான் அந்த டவரை முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, இந்த டவர் வந்து லைட்டாக கஷ்டம் தான். உண்மையிலேயே நானும் இந்த டவர் கேமை முடிக்க வந்து நிறைய டைம் ஸ்கீலாக விழுந்திருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா மேலே இருந்துங்க இவன் என்னங்க அடிக்க வரான், ஒட்டா கில் பண்ணிடுவான் போலையே. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் முடிஞ்சிச்சு. ஓகே போகலாம். இங்கே வந்து ஒரு இன்விசிபிலிட்டின்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட். திருட்டு பட்டி அந்த சவுத்து கலராக பட்டுறாதுடா. அப்போடா வந்துட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே அப்படிங்கிட்டு வந்து ஜம்ப் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து 2 ட்ரிக் இருக்குது. நீங்கள் அப்படியும் போகலாம், இல்லைனா வந்து இப்படியும் வரலாம். ப்ரோ பிளேயர் என்ன மாதிரி ப்ரோ பிளேயர்லாம் வந்து இப்படியே வரலாம். எதுக்கு நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட். ஆமாம் ஃப்ரெண்ட், இதை வேறு மறந்துட்டு நான் பட்டு கீழே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வளர்ந்து வச்சுவா. சரி வாங்க மறுபடியும் போவோம். நானும் இப்படி கீழே விட்டேன் மறுபடியும். இது நாங்கள் வந்து டைனோசர் முட்டை மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் தான் டைனோசர் முட்டையும். ஓகே ஃப்ரெண்ட், ஓகே வாங்க. எப்போ இது கேள்வி வேறு டக்குன்னு மேலே வந்து பயம் விட்டு விட்டுச்சு. ஓகே என்னடா இது அப்பப்போ இந்த மாதிரி இதாகிட்டு இருக்குது. ஓகே என்னன்னு தெரில எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட் சொல்லுங்க. ஓகே கேஸ் ஓகே இப்போ வந்து பாதிகளா பரவாயில்ல நம்ம மறுபடியும் நீ போய் இந்த கேமை முடிக்கிறது தாங்க என்னோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணுறா டக்குன்னு போய் இந்த ஷெல்டரில் உட்காந்துலாம். டக்குன்னு ஷெல்டருக்குள்ளே போவோம், அப்படியே சுற்றி போவான். அப்படியே குதிச்சு வந்துருக்கலாம். பட் இப்படி சுற்றி வரதான் கொஞ்சம் ஸ்டீலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ எங்கே நிற்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஓகே, இப்போ 2 செகண்ட் 1 செகண்ட். ஓகே ஜம்ப்பு அப்படி ஜம்ப், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இருக்கு பொறுமை. ஓகே அப்படி ஜம்ப் பண்ணுறான். அப்போடா. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே அவன் மறுபடியும் இந்த ஆட்டை கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. இனிமேல் அதான் டார்கெட். இனிமேல் நான் வந்து ஒரு ஆட்டை கூட கீழே விழ மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீழே விழக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட், ப்ரோ பிளேயர்னு தான் அப்படி இந்த வாலில் நடந்து வரணும்னு சொல்லிட்டு நானே வந்து வாலில் நடக்காமல் வரேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் இங்கேனுக்குள்ளே அப்படியே ஜம்ப் போட்டு அப்படிங்க 1 செகண்ட் இருக்குது. எப்போ நல்ல வேலை ஃப்ரெண்ட். கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பின்ன கையை துண்டு காலு துண்டுன்னு வெட்டி போட்டாங்க. 1 செகண்ட் லேட்டாக வந்தால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க போலக்கே. இருங்க டும் சார் மண்டை மேலே குதிப்போம். போடு எனக்கு அப்படியே இங்கேருந்து அப்படியே அங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட், அப்படியே இங்கே வர பொறுமையாக வாங்க. அவன் பொறுமையாக போவாங்க, ஆனால் அதுக்கும் ரொம்ப பொறுமையாக போவானா. அப்புறம் அந்த இவனுக்கு நடந்த கறி தான் நமக்கும். இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு. ஓகே அப்போ வந்துட்டா சாமி. இந்த பெட்டில் அவெல்லாம் ஏசி போயிடுவோமா? எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே வரப்போனானுங்க. டும் சவுண்டில் வந்து 10 செகண்ட் 9 செகண்ட் 8 செகண்ட் 7 செகண்ட் 6 செகண்ட் 4 செகண்ட் 3 செகண்ட் 1 செகண்ட் 2 செகண்ட். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாங்க போவோம். இப்போது இங்கிட்டு எங்கே வழி இருக்குதுன்னு தெரியலையே. வழியெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சாங்கன்னா நான் எப்படி போவேன் சொல்லுங்கள். யாரா ஓடி யாரா இந்த கேள்வி ஊடையில் வந்து கடுப்பேற்றி ஃப்ரெண்ட். அப்பாடா வந்துட்டாடா சாமி. இருங்க இதுலேயே அடுத்த லெவலுக்கு போக முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஐயோ 2 சவர் நிற்கிறான்டா சாமி. தப்பிச்சிட்டேன். அப்பாடா ஃப்ரெண்ட். ஸோ இப்போ அப்படியே எங்கிட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப். ஃப்ரெண்ட் பின்னாடி தோர்த்திட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட். ஜஸ்ட் மிஸ்ரா சாமி. கைஸ் பின்னாடியே தோர்த்திட்டு வந்திருக்கான். எப்படி இருந்துச்சு நின்னா பார்த்தீங்களா? எனக்கு சிரிக்கிறதா பயப்படுறதான்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஜம்ப்பு அப்படிங்கிறது என்னங்க 2 சார் மூஞ்சி எப்படி இருக்குது. ஓகே அப்படிங்கிற ஜம்ப்பு. இன்னும் எவ்வளோ தூரண்டா? இன்னும் கொல்ல தூரம் இருக்கும் போலையே. ஃப்ரெண்ட் பார்ப்போம்.
இருங்க, நான் என்கிட்ட இருந்து பார்த்தா வியூ கரெக்டாக தெரியுதுன்னா இங்கே தெரில. ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு பார்ப்போமா வியூக்கு எப்படி தெரியுதுன்னு. இங்கே இவ்வளோ மேலே வந்துட்டோம். இது கீழே வந்தாலும் நம்ம எட்டுக்கு போக மாட்டோம். அந்த பெட் இருக்குல்ல அந்த வரைக்கும் வந்துடுவோம். ஓகே, மெசேஜ் வேறு வந்துட்டுருக்கு. இங்கே 4 செகண்ட் இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஒருத்தனுங்க இதோட போட்டு தொலைகிறாங்க ஃப்ரெண்ட். அப்பாடா விட்டானுங்க. இந்த மொட்டை மண்ணி 2 சவரை தாண்டி ஓடிடுவோம். தள்ளுறா டே. அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே அங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ இங்கிட்ட வந்துட்டு எப்பறம் போகிறது. ஒரு ஏணி இருக்குங்க, இன்விசிபிள் ஏணி இருக்குல்ல. ஆமாம் கைஸ், இங்கே ஒரு இன்விசிபிளான ஏணி இருக்குது. பொறுமையாக அந்த இருக்குது. அப்படியே இங்கிட்ட ஒரு ஜம்ப்பு, அங்கிட்ட ஒரு ஜம்ப்பு, அங்கிட்ட ஒரு ஜம்ப்பு, அங்கிட்ட ஒரு ஜம்ப்பு, அங்கிட்ட ஒரு ஜம்ப்பு. இங்கே அவ்வளோதாண்டா. ஓகே ஃப்ரெண்ட், அப்பா வந்துட்டேன்டா சாமி. இதுக்கு வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் சாப்பிட முடிஞ்சா அதெல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக ஓடுவானா. இவன் என்னன்னா இவங்க ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு கேம் விளாண்டுப்பாங்களா. ஆமாங்க, ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு கேம் விளாட செம்மையாக இருக்கும்ல. ஓகே, இங்கிட்ட ஒரு ஜம்ப்பு, அதில் ஒரு ஜம்ப்பு, அதில் ஒரு ஜம்ப்பு, அப்படி இங்கிட்ட ஒரு ஜம்ப் பண்ணுறான். இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே வாங்கி ஓடிடலாம். ஏன் ஃபஸ்ட்டு பர்சன் உண்மையிலே ஈஸியாக இருக்குங்க உண்மையிலே ஃபஸ்ட்டு பர்சன் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்குது. செகண்ட் பர்சன்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பர்சன் தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மித்து காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 ஒரு எட்டி பார்க்குறான் தெரியுதா. இதை நிறைய பேர் தெரிஞ்சுருவோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு ஷெல்டர் இருக்கும். இந்த ஷெல்டருக்குள்ள நல்ல வேலை இங்கே வந்து கீழே விழுற மாதிரி வைக்கல. இங்கே பாருங்கள், ஆகாயத்துலேயே நடக்கிறேன். பார்த்து ஃப்ரெண்டு அப்புறம் கீழே மறுபடியும் கூட தூரமாக போய் விழுந்துருப்பாங்க. பாருங்க கைஸ், ராக்கெட் லான்ச் ஆகும். போடுங்க, இருங்க வெயிட் பண்ணி ராக்கெட் லான்ச் ஆக பார்க்கலாம். இருங்க தலைவா, நிலாவில் வடை சூடு ஆயட்ட போய் வடை வாங்கிட்டு வாப்போ. போய் அவங்க வடை வாங்கிட்டு வரட்டும். நம்ம இங்கே வந்து அடுத்த இதை முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்டு என்னடா இது எப்படா இங்கிட்டு இருக்கா. நான் கூட பயந்துட்டேன், என்னடா அடுத்த வழி இல்லையான்னு சொல்லிட்டு. ஷோ கைஸ், இந்த லெவலில் ஃபஸ்ட்டு பர்சனை வச்சு முடிக்கிறதே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கு பிளவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏணி இருக்குது. இந்த ஏணி வந்து ஏறி மேலே போயிடலாம். டக்கு நேர்றா. அப்பா வந்துட்டேன்டா சாமி. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே அப்பாடா வந்துட்டா. இன்னும் வந்து ஒரு செகண்டாக இன்னும் 10-12 செகண்ட் இங்கேக்குள்ளே நிற்கணும். 227 மட்டும் வந்துட போகிறாங்க. அந்த ஒருத்தன்ட்டுனா 227 எடுத்து வரான். அப்புறம் 227 ஒரு மாதிரி முக்காடு போட்டு வரான். அதுக்கடுத்து 227 வந்து இழிச்சிக்கிட்டு வரான். இந்த மாதிரி 3 கேரக்டர் வரானுங்க ஃப்ரெண்ட். ஓகே, இவன் வேறு வந்து அடிக்கிறானே. பொறுமையாக அப்படி அடிச்சிடாத. இங்கே ஒரு லாடர் இருக்குங்க. ஐயோ வீடு ஹெல்த்துடா. இதுக்கு மேலே கீழே வந்தோம் நான் வந்து கேமே வாங்கினான்ட்டு போயிடுவேன். இங்கே தான் லேடர் இருக்குமே. இருக்கு. ஓகே, இந்த சைடில் ஒரு இன்விசிபிள் லேடர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ அப்படிங்கிற ஜம்ப்பு. ஸோ இன்னமும் கொஞ்சம் தூரம் போகணுமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருந்துச்சு நம்ம கேம் முடிக்க. ஏன் முடிய போகிறதா சாமி. இந்த கேமை முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடி வைக்கவே எனக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த 3 செகண்ட் இருக்கா, 2 செகண்ட், 1 செகண்ட் அப்படியே ஜம்ப் பண்ணு. ஓகே, ஜம்ப்பு. ஓகே, இருங்க பார்த்துராடி அப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட், மேலே யாரா மேலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். யாரு இந்த பைத்தியக்காரன் இந்த இருக்காமல் இருக்க இழிச்சா நான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் இழிச்சின்னு வரான்னு சொன்னாங்களா. அது இந்த மாட்டேன் செய்யணுமான்ட்டுன்னா எனக்கு இருக்காந்தா நிற்கிறான் பாருங்க, கீழே நிற்கிறான்ல. ட்விட்டும் சவரில் அந்த இழிச்சா வாங்கினான்னு தெரியல. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காருங்க. ஓகே, 10 செகண்டு, 7 செகண்டு, 6 செகண்ட், 5 செகண்டு. இந்த இதுதான் வெயிட் பண்ணதாங்க எனக்கு இந்த கேமில் பிடிக்காத விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த கேம்லாம் நல்ல கேம் தான், பட் இந்த வெயிட் பண்ணுறது இருக்கே இதான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயமே. ஓகே அப்படி ஜம்ப் இங்கிட்டு இன்னொரு ஜம்ப். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பர்சன் தான். ஃபஸ்ட்டு பர்சன் வச்சு மறுபடியும் ராக்கெட் லான்ச் ஆகிடுச்சு போல். லான்ச் ஆகிடுச்சா இல்லை போயிட்டு வந்துச்சான்னு தெரில. ஐயோ சாமி, ஜஸ்ட்டு மிஸ்ராடே. அவ்வளோ அப்படியே நம்ம டேரெக்டாக போய் வரைக்கும் சென்ட்ரலாம் இங்கே இருக்கிற இந்த 2 செகண்டுக்கு.
ஏன்னா ஈஸியாக போயிடலாம் ஃப்ரெண்ட். இன்னும் 3 செகண்ட் 2 செகண்ட் அவருங்க லாஸ்ட் அந்த 2 சார் வர்ற டயத்தில் இங்கே கிட்ட வந்து உள்ளே போயிடணும். இங்கே படி பார்க்கலாம் என்ன அச்சுவார். ஓகே கைஸ், ஒரு கேம் முடிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், பாய் 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 பாய்.